மங்கம்மா, என் சொட்ரு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு முருகேசா. பெங்களூர்ல குளிர் ஓவரா இருக்குல்ல, அதனாலதான் சொட்ரு போட்டுட்டு அலையுதேன். நம்ம ஊர்ல எல்லாம் சொட்ரு போட்டுட்டு அலைய முடியுமா? வெக்கையா இருக்கும்ல. எப்பவும் ஒரே சட்டையத்தான் போட்டுட்டு அலையுவேன். இப்ப பாத்தியா, நல்ல கலர் கலரா போடுதும் பாத்தியா. என் மவன் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி விட்டான் சொட்ரு. 4-5 சொட்ரு வச்சிருக்கேன். தினம் ஒன்று ஒன்றா போடுவேன். யோ கிழவா, அதெல்லாம் என்னத்துக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எந்த சட்டையை போட்டுட்டு எப்படி அலைஞ்ச எனக்கு என்ன? என்ன மங்கம்மா இப்படி சொல்லிட்ட? சரி சரி, வழிய விடு, நான் உள்ள போகணும். என் மருமவா மகன் எல்லாரும் என்னைய தேடிட்டு கிடப்பாங்க. நான் போகணும், விடு. மருமக போனா போட்டும் மங்கம்மா, நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு கவலைப்படுத? நான் உனக்கு எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காட்டுதேன். என்ன சொல்லுத முருகேசா? உனக்கு எப்படி சுத்தி பார்க்க தெரியும்? நீ ஏற்கனவே இங்கெல்லாம் வந்திருக்கியோ? நமக்கு தெரியாத இடமே கிடையாது பாத்துக்கோ. சின்ன வயசுல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு இங்கதான் அடிக்கடி ஓடி வருவேன். பெங்களூர் பூரம் சுத்தி இருக்கேன். அதனால எனக்கு பெங்களூர்ல எல்லா இடமும் அத்துப்படி. அப்படியா முருகேசா? வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு ஓடி போயிருவியோ? ஆமா, இளவட்ட வயசுல எங்க அம்மா ஏதாட்டு ஒண்ணு சொல்லிட்டா போதும், எனக்கு கோவம் தலைக்கு ஏறிடும்ல. உடனே பெங்களூரை பார்த்து ஓடி வந்துருவேன். முருகேசா, சின்ன பிள்ளையில கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுவல்ல, அதே மாதிரி இப்பவும் ஓடிறேன். நாங்களாம் நிம்மதியா இருப்போம். என்ன மங்கம்மா இப்படி சொல்லிட்ட? பரவு வேற எப்படி சொல்லணும் முருகேசா? போ மங்கம்மா, உனக்கு எப்பவும் ஒரே காமெடி தான். நான் ஒன்றும் காமெடி பண்ணல, உண்மையத்தான் சொன்னேன். நேராவது எனக்கு வழிய விடு. ஏ கடவுளே, இந்த கிழடு கட்டைகளை சமாளிக்கிறதுக்கே நம்ம தனியா சோறு திங்கணும் போல. என்ன முருகேசன் தாத்தா, நீங்க இன்னும் சுத்தி பார்க்க உள்ள போலையா? தம்பி, மங்கம்மாக்கு இடமே தெரியாதுல்ல. அவ பெங்களூருக்கு புதுசு இல்ல, அதான் நான் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். தாத்தா, அதான் அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க சுத்தி காட்டுவாங்க. நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போங்க. சரியா சொன்ன தம்பி, நல்ல நேரத்துல வந்து என்னைய வந்துருந்து காப்பாத்துன. நான் போயிட்டு வரேன். என்னப்பா, உன்னைய நான் எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன், நீ என்ன இப்படி பண்ணிட்ட? நான் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்திருந்தேன்னா மங்கம்மா என் கூடயே சுத்தி பார்க்க வந்திருப்பா. இன்னைக்கு பூரா அவளை கூட்டிக்கிட்டே அலைஞ்சிருப்பேன். நல்லா வந்து கெடுத்து விட்டுட்டியே. இருங்க, பட்டம்மா பாட்டி பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்லுதேன். சீ, என்னடா வாழ்க்கை இது? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே. நான் போறேன். எப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு உள்ள அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசா பண்ணுதுங்கம்மா. செய், இதுகளெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு வரவே கூடாது. எப்பா தலைவர், என் மகன் ஆரஞ்சு மண்டையனை பாத்தியா? ஏக்கா, இப்போ தான் அந்த சிம்ரன் பிள்ளை கூட உள்ள போனான். ஆடக்கூறு கட்டவனே, அவன் தான் அந்த பிள்ளை கூட போனான்னா நீ பாத்துக்கிட்டு சும்மாவா விட்ட? அவனை பிடிச்சி இங்க நிக்க வைக்க வேண்டியதானே? எதுக்கு உள்ள அனுப்பி விட்ட? ஏம்மா என்ன, நானே கையை பிடிச்சி 2 பேரையும் உள்ள போங்கன்னு அனுப்பி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான்லாம் ஒன்று அனுப்பல. அப்பனா உள்ள போனவன தடுத்து நிறுத்தி வைக்கலாம்ல. உங்க அம்மா வருவா, உங்க அம்மா கூட தான் போகணும்னு சொல்ல வேண்டியதானே? புத்திமதி சொல்ல துப்பு இல்ல. இவெல்லாம் ஒரு தலைவர். ஏம்மா, நான் எதுக்குமா அதெல்லாம் சொல்லணும்? உங்க பிள்ளைய நீங்க கண்டிச்சு வைங்க. யாரு கூட போகணும் போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லி கொடுங்க. ஏன்ட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னாதான் கேட்க மாட்டேக்கானே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளை கூட போனால பிடிச்சி இழுத்து வச்சு காலை பிடிச்சி உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிட வேண்டியதானே? நீ வாட்டுக்குள்ள அனுப்பி விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு தலைவர். எவனாவது எவ கூடையாவது அலைவான், நான் போய் அவனை தடுத்து நிறுத்தி காலை உடைச்சு அடுப்புல வைக்கணுமா? எனக்கு இது ஒரு வேலையா? இலைய ஆரஞ்சு மண்டையா, நில்லுல, இந்த வாரேன். தலைவரே, இது எந்த இடம்? எல்லாம் எழுத்து வட்ட வட்டமா ஜிலேபிய பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏம்மா, இது பெங்களூர்ல இருக்கிற சூமா. என்ன தலைவரே, நான் விரட்டுற மாதிரி சூசூன்னு விரட்டுறீரு? நாங்க என்ன அவளுக்கு கேவலமாவா போயிட்டோம்? ஏ கடவுளே, காலம் கத்தாலே வந்து கழுத்து அறுக்காதீங்கம்மா. சூன்னா தெரியாதா உங்களுக்கு? இது மிருக காட்சி சாலை. கேரளாவுக்கு போயிருக்கும் போது எல்லா மிருகங்களையும் போய் பார்த்தீங்கல்ல, விலங்குகள்லாம் இருந்துச்சுல்ல, யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம். அதே மாதிரி இங்கே இருக்கும். உள்ள போய் பாருங்க, போங்க. அப்படி தெளிவா சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னமோ சூசூன்னு நாயை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்காரு. ஏம்மா, எல்லாம் என் தலையெழுத்துமா. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன்ல, நான் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். போங்க, உள்ள போங்க. எல்லா குடும்பமும் உள்ள போயிருக்கு. நீங்களும் போய் சுத்தி பாருங்க, போங்க. செல்வி, வா நம்ம உள்ள போவோமா? சரி ராதா, உள்ள போவோம். தலைவரே, காலையில சாப்பாடு நல்ல ஹோட்டல்ல இட்லி பூரி பொங்கல்
ஏம்மா உள்ள கடைகள்லாம் இருக்குமா, உங்களுக்கு என்ன சோறு தேவையோ நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. கூட்டிகிட்டு மட்டும்தான் வர முடியும். சோத்து செலவெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுமா. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, சரியா? என்கிட்டலாம் வந்து சோத்துக்கு நிற்கக்கூடாது. கிளம்புங்க. என்ன இப்படி சொல்றீரு? கூட்டிட்டு வந்தீரு, ஒரு பொறுப்பா சோறு கூட வாங்கி தர மாட்டீராக்கும்? ஏம்மா என்னை இப்படி சேரப்படுத்துறியோ? வீட்டில இருந்து கிளம்பும் போதே சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், சாப்பாடு செலவெல்லாம் உங்க செலவுன்னு. வந்ததுல இருந்து என்னையே செலவழிக்கு போட்டுட்டு கிடைக்கீங்க. நானும் மனுஷன் தானம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? போங்கம்மா, உங்க செலவுல போய் சாப்பிடுங்க. ராதா, அவர் தான் சோறு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல, பிறகு எதுக்கு நிக்க? வா நம்ம உள்ள போவோம். அதான் துட்டு நிறைய வச்சிருக்கானுங்கல்ல, வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவானுங்க. துட்ட பூரா ஒளிச்சு ஒளிச்சு பாக்கெட்லயே வச்சிருப்பானுங்க. இவங்களுக்கெல்லாம் கையில ரெண்டு கையிலையும் குஷ்டம் தான் வரப்போகுது. ஏ பிள்ளைகளா, அங்க பாருங்க, யானை நிக்கி பாருங்க. யானை என்ன அழகா இருக்கு. அற்புதமான காட்சியால இருக்கு. தாயும் குட்டியும் ஒன்னா அலையுதே, பார்க்கவே நல்லா இருக்கே. ஏம்மா, என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதும்மா. என்னடி, யானை பார்க்க கூட்டிட்டு வந்தது ஒரு குத்தமா? ஏம்மா, நீ மஞ்சுவுக்கு மட்டும் நல்ல புது புது ட்ரெஸ்ஸா போட்டு நல்ல கொண்டையெல்லாம் அழகா போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு மட்டும் எப்பவும் போடுற மாதிரி ஒரு பழைய துணியை போட்டு கூட்டு வந்திருக்கல்லம்மா. நீ சரியான ஆளுதான். ஏட்டி ரேகா, நீ வீட்டில் இருக்கும்போது எப்பவும் நல்ல துணியை பூரம் போட்டு போட்டு நாசமா ஆக்குவ. அவ வீட்டில் இருக்கும்போது பழைய துணியை தான் போடுவா, வெளியே வரும்போது நல்ல துணியை போட்டு வந்திருக்கா. அதுக்கு நான் என்னட்டி செய்ய? உனக்கு என்னைய பிடிக்காது இல்லம்மா. என்னைய குப்பை தொட்டியில கடந்து தானே எடுத்துட்டு வந்த, அவளை தானே உனக்கு பிடிக்கும். அதனாலதான் இப்படி செய்யற. அட கடவுளே, இந்த பிள்ளை எதுக்கு இப்படி பேசுது? ரேகாம்மா, அம்மாவை இப்படிலாம் பேசக்கூடாது. உங்க ரெண்டு பேருக்காக தானே ஒன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு கிடக்கா. அம்மா அப்படிலாம் பேசலாமா? அதெல்லாம் தப்புமா, பேசாதேன்னு. எப்பா, நீங்களும் கூட சேர்ந்து தானப்பா பண்றீங்க. உங்களுக்கும் தானே என்னைய பிடிக்காது, உங்களுக்கும் அவளை மட்டும்தான் பிடிக்கும். அதனாலதான் நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படி பேசுறீங்க. ஏங்க பாருங்க இவ எப்படி பேசுறான்னு. ரேகாம்மா, அப்படிலாம் பேசாத தங்கம். அம்மா அப்படிலாம் செய்வேனா? உங்க ரெண்டு பேர் மேலேயும் நான் உயிரே வச்சிருக்கேம்மா. அம்மாவை பார்த்து இப்படி சொல்லிட்டியே. ஏன் மஞ்சு, எங்க ஏறி நிக்க? கீழே இறங்கு. ஏட்டி மஞ்சு, எங்க ஏறி நின்னுகிட்டு இருக்க? கீழே இறங்குட்டி. அம்மா, இங்க ஏறி நின்னு இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு யானைய பாரு. என்ன ஜாலியா இருக்கு தெரியுமா? வர வர உனக்கு திமிரு ரொம்ப வச்சு போச்சு. ஒரு சொன்னோடி கேக்குறது கிடையாது. கீழே இறங்க போறியா இல்லையா? அம்மா, இருமா, சும்மா கத்தாத. இங்க இருந்து பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லுதம்ல, பார்த்துட்டு வாரேன் இரு. இப்போ இறங்கி வரலன்னு வெச்சுக்கோயே, உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருவேன். யானை கூட தான் கிடக்கணும். ஏமா எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டே இருக்க? உனக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காதுல்ல. உனக்கு அந்த ரேகாவை மட்டும் தான் பிடிக்கும். அதனால தான் என் மேல எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உளுற. ஏண்டி சொல்ல மாட்டேன்? உங்களுக்கெல்லாம் கொழுப்பு வச்சு போச்சு. கம்பி மேல ஏறி நிக்க, உள்ள விழுந்தினா யானை மிதிச்சு சாவ போறியா? அப்பாடா, அம்மா மஞ்சுவை திட்டாங்க. இப்பதான் எனக்கு மனசே நிறைஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு பூரா நான் ஜாலியா அலைவேன். எப்பா, எனக்கு வேற வாட்டி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? சரிம்மா, வாங்கி தாரேன். ஐ, நான் மட்டும் இன்னைக்கு ஐஸ் திங்க போறேன். நீ யானையெல்லாம் பார்த்தது போதும், வா அந்த பக்கம் கூட்டு போறேன். வேற எதையாட்ட போய் பாப்போம், வாங்க. ஒழுங்கு கையை பிடிச்சிக்கிட்டு கூடயே வரணும். அங்க இங்கேயும் ஓடுன அவ்வளவுதான், தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. மஞ்சுமா, என் தங்க பிள்ளை, அழக்கூடாதுமா, சரியா? நீ கீழே விழுந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம். உனக்கும் கஷ்டம், அம்மாக்கும் கஷ்டம். யானை மிதிச்சிருமில்லம்மா, அதனாலதான் அம்மா சொன்னேன், சரியா? கோச்சுக்கிடாதம்மா, வா, அம்மா உனக்கு ஐஸ் வாங்கி தரேன்னு. சரி வாமா, போய் வேற ஏதாட்டும் இடத்த சுத்தி பார்ப்போம். அங்க பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சிருக்காங்களாம், போய் பார்க்கலாம், வா. சரி, அம்மா என்ன மஞ்சுவை தூக்கி போட்டு 4 மிதி மிதிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கொஞ்சிக்கிட்டே வராங்க. அவளுக்கும் ஐஸ் வாங்கி தரேன்னு வேற சொல்றாங்க. சே, காதல் வானிலே காதல் வானிலே ஓ பாடும் தேனிலா ஓ வந்ததே வந்ததே சந்தோஷம். சம் சம் சம். சிம்ரன், பாத்தியா இந்த வரி குதிரைல என்ன அழகா இருக்குன்னு பாரு. ஆமா அரஞ்சு மண்டையா, ரொம்ப நல்லா இருக்கு. அழகா கோடு போட்டிருக்காங்கல்ல. ஆமா ஆமா, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஏல ஆரஞ்சு மண்டையா, என்ன சோடி போட்டுக்கிட்டு கிளம்பிட்ட? தலைவரே, இதெல்லாம் என் பர்சனல் விஷயம், இதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. ஆமாப்பா, உன் பர்சனல் விஷயம்தான். நீ கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போற, உங்க அம்மா வந்து என்னைய கிளியா கிளிக்கி. நான் என்ன பதில் சொல்ல? போய் உங்க அம்மாவை போய் முதல்ல பாரு போ. எப்போ பார்த்தாலும் என்னைய பார்த்து பார்த்து திட்டிக்கிட்டு அலையுது. தலைவரே, எங்க அம்மா திட்டுனா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்துக்குள்ள எதுக்கு மூக்கு நுழைக்கீரு?
எல்லாம் என் நேரம். நான் எதுக்கு மூக்கு நுழைக்க போறேன்? நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். ஏலே ஆரஞ்சு மண்டையா, இன்னைக்கு உன் காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வைக்காம விட மாட்டேன். சிம்ரன் வா, நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம். ஆண்டி, அடுப்புல வைக்க விறகு வேணா வாங்கி தரேன். எப்ப பார்த்தாலும் ஆரஞ்சு மண்டையா காலை உடைச்சு வைக்காதீங்க, பாவும் அவன். எட்டி குதிரவாளை நில்லுட்டி. உன் குதிரவாளை வெட்டி குடுமையை ஆஞ்சி உன் தலையில மொட்டை அடிச்சு விடுதே. இங்க நில்லு. ஆண்டி, நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம், நீங்க வந்து கண்டுபிடிங்க. ஆத்த கரையினிலே தன்னானே நானே, மீனு குட்டி குளிக்கையிலே தன்னானே நானே, மாமங்காரன் பார்த்து புட்டான் தன்னானே நானே, மீனு குட்டி வெக்கப்பட்டா தன்னானே நானே. ஏ கிழவி, நீ மீன் விக்கிற பாட்டி தானே? நீ எதுக்கு தண்ணிக்குள்ள வந்து கிடக்க? எல்லாரும் ஜூக்கு வந்திருக்காங்க, நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு அலையுதாங்க. நீ மட்டும் என்ன நீரியான மாதிரி தண்ணிக்குள்ள கிடக்க? தண்ணிய பார்த்துட்டு குளிக்காம போக முடியுமாப்பு? அதனாலதான் இறங்கிட்டேன். அட கிழவி, இங்கெல்லாம் குளிக்க கூடாது, சத்தம் போடுவாங்க. இது கவர்மெண்ட் இடம், வாத்து தொட்டி. இங்கெல்லாம் குளிக்கிறத பார்த்தாங்கன்னா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. போ கிழவி, இங்க குளிக்காத. என்னைய சத்தம் போட யாருமே இல்லப்பு, இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. ஏக்கேருக்கு பிடிச்ச கிழவி, சொன்ன கேளு, வெளியே வா. இரு, நான் போய் தலைவரை கூட்டிட்டு வரேன். அவர் சொன்னதை நீங்களாம் கேட்பீங்க. தலைவர் இல்லப்பு, தலைவருக்கு தாத்தாவே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ எப்படியோ போய் தொலை கிழவி. உன்னைய பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் சுத்தி பார்க்க முடியாது. நான் போய் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பார்க்கணும். போய் பார்த்துட்டு வாரேன். எப்பு, இந்த டவுசரை கலட்டிட்டு ஒரு முழு பேண்ட் போட்டா என்னப்பு? துட்டு இல்ல கிழவி, நானே துட்டு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஆபீசர் செல்பா, நான் கவர்மெண்ட் வேலை பார்க்கேன். ஆனா அவனுக்கு 10,000 தான் சம்பளம் தரானுங்க. அந்த 10,000 சம்பளத்துல முழு பேண்ட் வாங்க முடியல. வீட்டு செலவுக்கு சரியா இருக்கு கிழவி. நிறைய துட்டு வரட்டும், நான் நல்ல முழு பேண்ட் வாங்கி போட்டுக்கிடுதே. என்னப்ப சொல்லுதே, சம்பளம் காணலையாக்கும்? என் கூட கடலுக்கு மீன் பிடிக்க வாரியா? என்ன கிழவி சொல்லுதே? நான் ஆபீசர் செல்பா, கவர்மெண்ட் வேலை பார்க்க. என்னைய போய் கடலுக்கு மீன் பிடிக்க கூப்பிடுதே. உனக்கு இது நியாயமா இருக்கா? எப்போ என்ன இப்படி சொல்லிட்ட? கடலுக்கு மீன் பிடிக்க போறது ஒரு தப்பா? அது நல்ல விஷயம் பூ. மாசம் 2 லட்சம் சம்பளம் தரேன் பூ. அட கொடுமையே, கவர்மெண்ட் வேலை பார்க்க 10,000 தான் சம்பளம் கிடைக்கி. ஆனா என்ன, இந்த கிழவி மீன் பிடிச்சா 2 லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்லுது. இது நல்ல வேலையா இருக்கே. பாட்டி, வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன் உங்க கூட மீன் பிடிக்க. அப்படி வாப்பு வலிக்கி. வீட்டுக்கு வந்தோடனே என்னைய வந்து என் வீட்டுல பாரு, சரியா? உன்னைய நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். கடலுக்கு மீன் பிடிக்க கூட்டிட்டு போறேன். நல்லா சம்பாதிக்கலாம் பூ. கடல் மாதா நம்மளை காப்பாத்துவா. சரி கிழவி, நான் வீட்டுக்கு வாரேன். எனக்கு அந்த வேலையை மட்டும் கொடுத்துரு, நீ நல்லா இருப்ப. சரி பூ, போயிட்டு வா. வீட்டுக்கு வந்த பிறகு பாப்போம். ஐ ஜாலி, எனக்கு வேலை கிடைக்க போகுது. கடல்ல போய் நான் மீன் பிடிக்க போறேன். 2 லட்சம் சம்பாதிக்க போறேன். நான் தான் கடல் ஆபீசர் சில்பா, கடல்ல வேலைக்கு போறேன். எத்தை இங்க பாருங்க தே, புலி நிக்கி. மர்மோல, எனக்கு புலினா பயம் தெரியுமா? எத்தை, எனக்கும் பயம்தான் தே. அந்த பக்கம் திரும்பி நிக்கி, நம்ம ஓடி போயிருவோம். மர்மோளே, அத்தைக்கு ஒரு ஆசைமா, அதை நிறைவேற்றி வைக்கியா? சொல்லுங்க தே, என்ன ஆசைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தானே நான் இருக்கேன். மர்மோளே, அந்த புலி பின்னால திரும்பி தானே நிக்கி. நீ ஓடி போய் கொஞ்சோண்டு பால் கறந்து கொண்டு வரியா? காப்பி போட்டு குடிப்போம். ஆமா, இவ பெரிய ஐயப்பசாமி, புலி பாலை கறந்து தான் காப்பி போட்டு குடிப்பா. எத்தே, என்னை போய் புலி கடிக்கணும், நீங்க மட்டும் ஜாலியா வீட்டுக்கு போகணும், அதானே உங்க திட்டம்? மர்மோளே, அந்த காலத்துல ஐயப்பசாமி அவங்க அம்மாக்காக பாலை கறந்து கொண்டு வந்து கொடுத்தாருல, அதுக்கு புளியவே கூட்டிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் அம்மாக்காக அதெல்லாம் செஞ்சிருக்காரு. நீ ஒரு அத்தைக்காக இதெல்லாம் செய்ய மாட்டியா? சே, என் மேல உனக்கு பாசமே இல்லை மர்மோளே. எத்தே, எனக்கு பால் கறக்க தெரியாது தே, சொன்ன கேளுங்க. இதுக்கு 2 வேணுக்குன்னே செய்துகளா, இல்ல உண்மையாவே பைத்தியங்களா? போ மர்மோளே, அத்தைக்காக ஒரு புளிப்பால் கூட கொண்டு வந்து தர மாட்டேக்க. எத்தே, நம்ம ஊருக்கு வாங்கத்தே, நிறைய கழுதாலையும் கழுத பால் தரேன் தே. புளிப்பால் கேட்காதீங்க தே, எனக்கு புளியை பார்த்தா பயமா இருக்கு, அது கடிச்சு வச்சிரும் தே. மர்மோளே, கடிச்சு வச்சா 2 கடி தானே, வாங்கிக்கோயே. நம்ம ஊர் வழக்கமண்ட டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு சரி பண்ணிடலாம். எத்தே, கொஞ்சோண்டு கடிச்சிட்டு விட்டுட்டுன்னா பரவாயில்ல, என்னை கடிச்சு தின்னுட்டுன்னா என்ன செய்ய? ஏம்மா, இவளுக்கு பேசுறத பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். நம்ம போய் நம்ம மவன் ஆரஞ்சு மண்டைன்னு தேடுவோம். மர்மோளே, புளிப்பால் தான் கறந்து தரல, அந்த பக்கம் டைனோசர் வச்சிருக்காங்களாம். டைனோசர் பாலாவது கறந்து தாரியா? சரி தே, வாங்க தாரேன்.